My dear students, this is Class 12 Maths Chapter 5, Exercise 5.4 question number 6 பார்க்க போகிறோம். Find the equations of tangent and normal to hyperbola 12x square minus 9y square equal to 108. நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டுக்கு இதை கொண்டு வரணும், ஓகேவா? ஸோ என்டையர் ஈக்குவேஷனை 108ஆல் டிவிஷன் பண்ணிடலாம். அப்போது 12x square by 108 minus 9y square by 108 equal to 108 by 108. ஓகே, ஸோ இந்த சைடில் 1 வந்துட போகுது, ஓகேவா? இப்போ 108 9ஆல் டிவிஷன் பண்ணுறேன் பாருங்கள். 1 9 is 9, பேலன்ஸ் 1, 2 9s are 18. அப்போது இது கேன்சல் பண்ணும்போது இங்கே 12 கிடைக்கும். அதே போல் 12 டேபிள் இது கேன்சல் பண்ணும்போது 9 கிடைக்கும், ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை 9 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 12 ஈக்குவல் டு 1. பாருங்கள், இந்த ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வந்துட்டேன், ஹைப்பர்போலா ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு நான் கொண்டு வந்துட்டேன், ஓகேவா? ஸோ இன் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் அப்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. யார் வந்து ப்ளஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு அடியில் இருக்கிறவங்க தான் இங்கே ஏ ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 9, பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 12, ஓகேவா? அப்போ நம்ம ஏபி கண்டுபிடிச்சிடலாமா? ஏ ஈக்குவல் டு இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 3, பி ஈக்குவல் டு 12க்கு ரூட் எடுத்தோம்னா 4 × 3, கரெக்டாக? அப்போ பி ஈக்குவல் டு இந்த 4க்கு மட்டும் ரூட் எடுத்துடலாம். ஸோ 2√3 கிடைக்கிறது, ஓகேவா? அப்போது பாராமெட்ரிக் ஃபார்மில் டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் எக்ஸ் சீக்கன் தீட்டா பை ஏ மைனஸ் ஒய் டேன் தீட்டா பை பி ஈக்குவல் டு 1. அண்டு நார்மலோட ஈக்குவேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். ப்ளஸ் அவங்க தீட்டா வேல்யூ கொடுத்துட்டாங்க, தீட்டா ஈக்குவல் டு 5/3, ஓகேவா? தீட்டா ஈக்குவல் டு 5/3. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எழுத போகிறேன்னா ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எழுத போகிறேன். பாருங்கள், இங்கே எழுதி வச்சுருக்க ஃபார்முலா எக்ஸு சீக்கன் தீட்டா. அப்போ எக்ஸு சீக்கண்ட் 5/3 பை ஏ, ஏ என்னன்னு பாருங்கள் 3, மைனஸ் ஒய் டேன் தீட்டா, ஒய் இன்ட்டு tan π/3, ஓகே, பை பி எவ்வளோ 2√3 ஈக்குவல் டு 1. சரி, இப்போ நம்ம வேல்யூ எடுத்துக்கலாமா? இப்போ 5/3ன்றது 60 டிகிரி, cos 60 டிகிரி ஈக்குவல் டு 1/2, கரெக்டாக? அப்போ சீக்கன் 60 டிகிரி ஈக்குவல் டு 2/1. அதே போல் tan 60 டிகிரி ஈக்குவல் டு √3, ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் டேஞ்சன்ட் எப்படி கிடைக்கும்னா நமக்கு எக்ஸுக்கு ஒய்க்கு வேல்யூ கொடுக்கக்கூடாது. அப்போ எக்ஸ் அப்படியே சீக்கண்ட் 5/3க்கு பதிலாக ஒரு 2 வந்துடும், பை 3 போட்டுக்கலாம். மைனஸ் ஒய் இன்ட்டு tan 60க்கு பதிலாக இங்கே ஒரு √3 போட்டுக்கலாம், பை 2√3 இருக்குது, ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே √3 கேன்சல் பண்ணிடலாமா? அது போக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 2x/3 மைனஸ் y/2 ஈக்குவல் டு 1. இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். பாருங்கள், 3 × 2 6 தான் எல்சிஎம். அப்போ 2 × 2 4x, 3 × y மைனஸ் 3y ஈக்குவல் டு 1. இப்போ 6 இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 4x மைனஸ் 3y, 6 × 1 6 தான், அதையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 4x மைனஸ் 3y மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இதுதான் டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன், ஓகேவா? அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் போயிடலாம். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் பாருங்கள், ஃபார்முலா எழுதி வச்சுருக்கேன். ஏஎக்ஸ் பை சீக்கன் தீட்டா, பிஒய் பை டேன் தீட்டா. ஏ யார் பாருங்கள், 3 தான் ஏ. அப்போது 3 × எக்ஸு பை சீக்கன் தீட்டா, பாருங்கள் சீக்கன் 5/3 இங்கே எடுத்துடலாம் அந்த வேல்யூ, அது அப்படியே போடுங்க 2ன்னு. ப்ளஸ் பி யார் 2√3 இன்ட்டு ஒய், பாருங்கள் பிஒய், பிஒய்க்கு பதிலாக இதான் பி, அப்போ 2√3y பை டேன் தீட்டா, அதாவது tan π/3 √3 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். பாருங்கள் அப்படியே ஆடிங்கில் போடுங்க, ஏ ஸ்கொயர் 9, பி ஸ்கொயர் 12, ஸோ 9 + 12 ஆச்சா? இப்போ 3x/2 அப்படியே இங்கே √3 கேன்சல் பண்ணிவிட்டு இங்கே ஒரு 1 போட்டுக்கலாம். அப்போ 2y/1, பாருங்கள் 12 + 9 21. இப்போ 2க்கு 1க்கு எல்சிஎம் எடுத்தால் 2 தான். அப்போ மேலே 3x, இப்போ 2ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணோம், ப்ளஸ் 4y
equal to 21. Okay, இப்போ 2 into 21 42, 3x plus 4y equal to 42. அதையும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. 3x plus 4y minus 42 equal to 0. இதுதான் equation of normal. ஓகே, ஸோ அவங்க கேட்ட ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.